தமிழ்நாட்டுக்குள்ள எல்லோரும் எந்த இடத்திற்கு செல்வதற்கும் உரிமை இருக்கு. டிஜிபி அலுவலகத்துல பாதுகாப்பு கேட்க வேண்டிய அவசியம் தமிழ்நாட்டில் இல்லைன்னு நான் பாக்குறேன். ஏன்னா தமிழ்நாட்டை விட்டுக் கொடுக்க முடியாதுங்களா, நம்முடைய தாய் திருநாட்டை எப்போதும் விட்டுக் கொடுக்க முடியாது. அதனால் திரு விஜய் அவர்கள் கரூருக்கு வரணும்னு நினைச்சா அதே கரூரை சார்ந்தவன் தான் நான். எங்க ஊர் வர்றதுக்கு அனுமதி எதுக்குங்க? நான் யாரு வேணாலும் வரலாமே. எல்லாரும் டெய்லி வந்துட்டு இருக்காங்களே, தலைவர்கள் வர்றாங்களே, முதலமைச்சர்ல இருந்து ஆரம்பிச்சு அண்ணன் கமலஹாசன் அவர்கள் வரை இந்த 10 நாட்களா பார்த்துக்கிட்டு இருக்கோம், எல்லோரும் வர்றாங்க. ஏன்னா இந்த நேரத்தில் நான் கரூர் மக்களையும் விட்டுக் கொடுக்க முடியாது. ஏன்னா எங்க ஊருக்கு வர்றது ஏதோ ரொம்ப கஷ்டம்னா அப்ப எங்க ஊர்ல என்ன பூதகரமான மக்கள் இருக்கிறாங்களா? நீங்க வந்தாவே நாங்க பிடிச்சி பார்டர்ல சாப்பிட்ற மாதிரி. அதனால் தயவு செஞ்சு எங்க ஊருக்கு வாங்க. யாரை பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அந்த மக்களை பாருங்க. ரொம்ப அன்பானவர்கள். தவறு நடந்திருக்கலாம், ஒரு ஸ்டாம்பிங் நடந்திருக்கலாம். அதற்கான காரணம் யாரு, அதை நடவடிக்கை எடுப்பாங்க. அதுக்காக கரூருக்குள்ள போறதே ஒரு அச்சுறுத்தல் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நாம் ஏற்படுத்த வேண்டாம். அது கரூரில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் கரூரை பற்றியும் தவறான ஒரு எண்ணம் வெளியே வரும். அது வேண்டாம் என்று நினைக்கின்றேன்.